ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः ஸ்ரீவரவரமுனையே நமः அஸ்மத்குருப்யோ நமः. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம சீதாராம ஹரே 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 கிருஷ்ண ராதே கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எல்லோருக்கும் நமஸ்காரத்துடன் தொடங்குவது அடியேன் பா. சுந்தரராஜன். இன்றைய மார்கழி 22ஆம் நாள் அங்கண் மாஜாலத்து அரசர் என்ற திருப்பாவை பாசுரத்தை தொடங்கும் முன் இதுவரை தைத்திரிய உபனிஷத்திலே முதல் பிரश्னமான சீக்ஷாவல்லியை சேவித்தோம். மேலே இரண்டாவது பிரश्னமான பிரம்மானந்தவல்லி ஆர் ஆனந்தவல்லி என்ற வேத மந்திரத்தை சேவிப்போம். ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம். சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்சிதேதி தஸ்மாத் வா ஏதஸ்மாதாத்மன ஆகாஷः சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோரக்னிः அக்னிராபः அப்ஜ பிருதிவி பிருதிவ்யா ஓஷதயः ஓஷதேப்யோன்னம் அன்னாத் புருஷः சவாயேஷ புருஷோன்னர சமயः தஸ்யேதமேவ சிரः அயம் தக்ஷிண பக்ஷः அயமுத்தர பக்ஷः அயமாத்மா இதம் உச்சம் பிரதிஷ்ட ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. அன்னாத்வை பிரஜா பிரஜாயந்தே யாகாச பிருதிவீகும் ஸ்ருதாः அதோ அன்னேனைவ ஜீவந்தே அதைரபியந்தியந்ததः அன்னகம் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வோஷதமுச்யதே. சர்வம் வைதேன்னமாப்னுவந்தி ஏன்னம் பிரம்மோபாசதே. அன்னகம் ஹி பூதானாம் ஜேஷ்டம் தஸ்மாத் சர்வோஷதமுச்யதே. அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதானின்யேன வர்த்தந்தே அத்யதேச்சித பூதானி தஸ்மாதன்னந்ததிச்சத யதி தஸ்மாத் வாயே தஸ்மாதன்னர சமயாத் அன்யோந்தர ஆத்மா பிராணமயः தேனைஷ பூர்ணः சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிதத அன்வயம் புருஷவிதः தஸ்ய பிராண ஏவ சிரः வியானோ தக்ஷிண பக்ஷः அபான உத்தர பக்ஷः ஆகாஷ ஆத்மா பிருதிவி உச்சம் பிரதிஷ்ட ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. பிராணம் தேவ அனுப்ராணந்தி மனுஷ்யா பசவஸ்யே பிராணோ ஹி பூதானாமாயுः தஸ்மாத் சர்வசமுச்யதே. சர்வமேவ ஆயுர்யந்தி யே பிராணம் பிரம்மோபாசதே. பிராணோ ஹி பூதானாமாயுः தஸ்மாத் சர்வாயுஷமுச்யத இதி தஸ்யைஷ ஏவ சாரீர ஆத்மா யः பூர்வஸ்ய தஸ்மாத் வாயே தஸ்மாத் பிராணமயாத் அன்யோந்தர ஆத்மா மனோமயः தேனைஷ பூர்ணः சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிதத அன்வயம் புருஷவிதः தஸ்ய யஜுரேவ சிரः தக்ஷிண பக்ஷः சாமோத்தர பக்ஷः ஆதேஷ ஆத்மா அதர்வாங்கிரத புச்சம் பிரதிஷ்ட ததப்யேஷ ஸ்லோகோ பவதி. யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அபிவேதி கதாச்சனேதி தஸ்யைஷ ஏவ சாரீர ஆத்மா யः பூர்வஸ்ய தஸ்மாத் வாயே தஸ்மான் மனோமயாத் அன்யோந்தர ஆத்மா விஜானமயः தேனைஷ பூர்ணः சவாயேஷ புருஷவித ஏவ தஸ்ய புருஷவிதத அன்வயம் புருஷவிதः தஸ்ய ஸ்ரத்தைவ சிரः தக்ஷிண பக்ஷः
सत्यमुत्तर पक्षः योग आत्मा मखपुच्छं प्रतिष्ठ तदभ्येष श्लोको भवति विज्ञानं यज्ञन्तनुते कर्माणि तनुतेऽपि च विज्ञानं देवाः सर्वे ब्रह्मज्येष्ठमुपासते विज्ञानं ब्रह्म चेत्वेद तस्माच्चेन्न प्रमाद्यते शरीरे वाप्मनो हित्वा सर्वान् कामान् समश्नुतैते तस्यैष एव शारीर आत्मा यः पूर्वस्य तस्मात् वा एतस्मात् विज्ञानमयात् अन्योन्तरात्मानन्दमयः तेनैष पूर्णः स वा एष पुरुषविद एव तस्य पुरुषविदताम् अन्वयं पुरुषविदः तस्य प्रियमेव शिरः मोदो दक्षिणपक्षः प्रमोद उत्तरपक्षः आनन्द आत्मा ब्रह्मउच्चं प्रतिष्ठ तदभ्येष श्लोको भवति सगना भवतु सगनौ भुनक्तु सगवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति शांतिः हरिः ओम हरिः ओम மேலே பிரம்மானந்தவல்லி தொடர்ந்து நாளை சேவிக்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த மார்கழி 22ஆம் நாள் அங்கன்மா ஞாலத்து அரசர் என்ற பாசுரத்தை சேவித்து அதன் அர்த்தங்களையும் பார்க்கலாம். மங்கள்மா ஞாலத்து அரசரவிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இரு பார்போல் வந்து தலை பெய்தோம் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சேரு சேரேதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போர் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம் பாவாய். இந்த பாட்டில் உள்ள பதவுரைகளை பார்க்கலாம். அங்கண் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே அழகியதாய் விசாலமாய் பெரிதாயுள்ள பூமியில் அரசாட்சி செய்த ராஜாக்கள் தங்களுடைய அகங்காரம் அடங்கி வந்து உன் சிங்காசனத்தின் கீழ் சங்கமிருப்பார் போல் திரள் திரளாக இருப்பது போல வந்து தலை பெய்தோம். நாங்களும் உன் இருப்பிடம் தேடி விடை கொண்டு வந்துள்ளோம். கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. கிண்கிணி என்ற மணியின் வாய் பொலிரா நின்ற, அதாவது சப்தம் செய்ய, செந்தாமரை பூ போன்ற சிவந்த திருக்கண்கள் சிறு சிறிது எம்மேல் விழியாவோ, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மேல் விழிக்கப்பட மாட்டாதா? திங்களும் ஆதித்யனும் விழுந்தாற் போல் சந்திரனும் சூரியனும் உதித்தாற் போல் அங்கண் இரண்டும் கொண்டு அழகிய திருக்கண்கள் இரண்டினாலும் எங்கள் மேல் நோக்குதியேல் எங்களை கடாட்சித்து அருள்வாயாக. எங்கள் மேல் சாபம், எங்கள் பக்கலில் உள்ள பாவம் இழிந்து கழிந்துவிடும், அழிந்துவிடும். ஏலோரம்பாவாய். இந்த பாசுரத்திலே உன் கிருஷ்ணனை நோக்கி உன் திருக்கண் ஓட்டம் எங்கள் மீது பட வேண்டும் என்கிற இவ்வளவு ஆசையை கொண்டு வந்தவர்களென்றோ நாங்கள் திருக்கண்களை திறந்து எங்களை கடாட்சித்து அருளாமலே எங்கு வந்தீர்கள், என்ன விஷயம் என்று கேட்கிறாயே என்று கேட்கிறார்கள். திங்களும் ஆதித்யனும் விழுந்தாற் போல் என்பதற்கு பகவத் விஷய ரகசியத்த அந்தரங்க பொருள்களை உபதேசிக்கும் போது ஆச்சாரியர் சந்திரனை போலே குளிர்ந்து இருப்பார். ஸ்ரீ பாஷ்ய சதசூஷணத்யாதிகள் விவரிக்கும் போது சூரியனை போல் தவிப்பார்கள். இத்தால்
உபய வேதாந்த பொருள்களையும் எங்களுக்கு உபதேசிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருமேனியில் 3 திவ்ய அவயவங்கள் பக்தர்களுக்கு மிக முக்கியமானவை. அவற்றுள் முதல் அவயவம் திருக்கண் ஆகும். அப்படி கடாட்சிக்க பெற்றவர்களுக்கு திருவடியே தஞ்சமாகிறபடியால் திருவடி 2வது அவயவமாகும். அப்படி திருவடிகளிலே விழுந்தவர்கள் அஞ்சேல் என்று கை காட்டுகிறாயே என்று அபயப்பிரதானத்தையே விரும்பிக் கொண்டிருப்பவர்கள் ஆதலால் அபயமுத்திராஞ்சிதமான ஹஸ்தம் 3வதான அவயவம் என்பதை இந்த பாட்டிலே காட்டுகிறது என்று கொள்ளலாம். மேலேயும் பொருள் காண்போம். அழகிய விசாலமான உலகத்தை அரசாட்சி செய்த அரசர்கள் இந்த உலகமே நம்முடையது என்று புறப்பற்று நீக்கப்பெற்று நின் பள்ளிக்கட்டிற்கே வந்து திரளாக இருப்பவர் போல் நாங்கள் உனது குணங்களில் ஈடுபட்டு பெண்கள் என அபிமானம் ஒழிந்து உன்னிடம் வந்து கிட்டப்பெற்றோம். சிறிதே மலர்ந்த தாமரை பூ போலே சிறிது சிறிதாக வாத்சல்ய குணம் தோன்றும்படி சிவந்துள்ள உன் திருக்கண்கள் அடியாரான எங்கள் மேல் விழிக்கலாகாதோ? சந்திரனும் சூரியனும் ஒரு சேரத் தோன்றியது போல் கருணையையும் சீற்றத்தையும் ஒழுங்கே கொண்ட அழகிய கண்கள் 2ஐயும் கொண்டு எங்களிடத்துள்ள பாபம் அல்லது பிரிவத் துன்பம் நீங்கும்படி எங்களை கடாட்சித்து அருள்வாயாக. இதன் உள்ளுரை எங்களுடைய தேக ஆத்மா அபிமானத்தை நீக்கி உன் தலைமையை அறிவித்து நீயே உபாயம் என்று ஞானத்தை உண்டாக்கி உனக்கும் கைங்கரியத்தையும் உண்டாக்கி இப்படி உன் கருணையால் பரமபக்தியை உண்டாக்கினாய் அல்லவா? இது உலகத் துக்கங்களையும் உன்னை இழந்து இருந்த துயரங்களையும் நீக்கும் என்பது உள்ளுரையாக அமைந்துள்ளது. அடியேன் பா. சுந்தரராஜன் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளைய பாசுரமான மாரி மலை முழங்கில் மன்னிக் கிடந்துறங்கும் என்ற பாசுரத்தை நோக்கலாம். எல்லோரும் சௌக்கியமாக இருங்கள் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறும் பா. சுந்தரராஜன். நன்றி நன்றி நன்றி. நமஸ்காரம்.